கும்பராசி என்பர்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு பலவிதமான குழப்பம், பலவிதமான போராட்டம், பலவிதமான சிக்கல்கள். என்னதான் இருந்தாலும் கும்பம் கும்பம் தாங்க. எப்பொழுதுமே மற்றவர்களுடைய நலனுக்காக தன்னை மற்றவங்களுடைய பிரச்சனையை தாங்கி கொண்டு கவலைப்படாமல் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் உணரக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது. இந்த ஜூன் மாதம் தான் நம்முடைய கும்பராசி என்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சார் குடும்ப ஒற்றுமை இல்லை சார், என்ன பண்ணே தெரியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க சார். இனிமேல் நீங்கள் வருத்தப்பட தேவை சார். உங்கள் குடும்பம் உங்களை புரிந்து கொண்டு அன்பு காட்டுவாங்க. அதேபோல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடைகள் உங்களுக்கு உறுதியாக விலகும். கும்பம் பொக்கிஷத்தின் ரகசியம் சொல்லுவோம். ஏன்னா அவங்ககிட்ட வந்து ஒரு ரகசியத்தை சொன்னால் அதை என்ன பண்ணுவீங்க, யார்கிட்டையுமே சொல்ல மாட்டீங்க. நம்ம ஒரு படத்தில் வடிவசார் படத்தை சொல்லுவாங்களே, அடித்து கேட்பாங்க சொல்லாத, உதச்சி கேட்பாங்க சொல்லாயின்னு. சார் உங்கள்கிட்ட எப்படி கேட்டால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க சார். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை துரோகங்கிறது சுட்டு போட்டாலும் வராது. உங்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க, அது வேறு விஷயம். நான் அதை சொல்லவில்லை, அதை சொல்கிறாங்க. அந்த ஒரு வீடியோவில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பேசுகிறோம். யார் யாருன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பேசலாம். ஆனால் பொதுவாகவே நீங்கள் நம்பிக்கை துரோகத்துக்கு எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாதுங்கிற லட்சியத்தில் வாழ்வீங்க. அதாவது பொதுவாக நம்ம கோயில் கலசத்துலாம் கும்பம் பார்த்துருப்போம். ஏன் கோயிலில் கீழே உள்ள தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு மரியாதை விட கும்பத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும்போது கொடுக்காங்கன்னா, அந்த கீழே உள்ள தெய்வத்தை கூட தெய்வங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னு கும்பம் பாதுகாக்குமா. அதே மாதிரி கும்பராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் உள்ள எல்லாருடைய கருமாவையும் வாங்கி சுமந்துக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்டவங்கள நீங்கள். ஸோ இது உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் பட்ட கஷ்டம், கவலை, துன்பம், துயரங்கள் 5 வருட காலமாக நீங்கள் பட்ட ஒரு மன அழுத்தத்துக்கு, மன போராட்டத்துக்கு, பொருளாதார ரீதியான சூழ்நிலைக்கு, எல்லா விஷயத்துக்கும் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம் 2026. இந்த 26ல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஜம்மனி 6ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று உட்காந்து 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதியான குரு உங்கள் லைஃப்பை வேறு லெவலில் கொண்டு போக போகிறார். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கி நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். தொழில் எவ்வளவோ போராடிக்கிறீங்க. தொழிலை விட்டுட்டு போயிடலாமான்னா பல பேர் நினச்சிக்கிருக்கலாம். ஆனால் நம்ம சொல்கிறோம், இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தொழிலில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய ராசியில் நீங்களும் ஒருவர் என்பது உண்மை. ஸோ அதே போல் நம்முடைய கும்பராசிக்காரங்களுக்கு காதலில் பிரச்சனை இருக்குது, காதலே பிரச்சனை இருக்குது. மனைவியால் பிரச்சனை இருக்குது, மனைவியே பிரச்சனையாக்கலாம். அல்லது கணவர் மூலமாக பிரச்சனை, கணவர் தாங்க பிரச்சனை அப்படின்னு எந்த லிஸ்ட்டு இருக்கோ அதை அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு ஆன்டி வைரஸ் எப்படி ஒரு வைரஸ் அப்போலாம் காலி பண்ணுமோ அதே மாதிரி குருவோடைய அற்புதமான செயல்பாடு மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவான விஷயங்கள் டெலிட் ஆகிடும். பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் உங்களுக்கு இப்போ இந்த கிரகங்கள் ஜூன் மாதத்தில் அற்புதமாக கொடுக்க போகுது. ஸோ அல்லாக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் சூப்பராக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிரக ரீதியாக உண்டு. இதெல்லாம் ஓகே. நிம்மதியாக தூங்கி ஒரு 5 வருஷம் ஆச்சு, தூக்கம் போச்சு. யார் யாரெல்லாம் சொல்கிறீங்க 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, அதாவது ஒரு 5 ராசியில் நீங்களும் ஒருவர் தான் உண்மையிலேயே. ஓகேவா? இந்த நிம்மதியாக தூங்கவே முடியல சார். அதாவது முடிச்சிருக்கும் போது காலையில் மதியம் நைட்டு சாயங்காலம்லாம் பல போராட்டங்கள் வருது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா சரி விட்டுருவோம், கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணுவோம், போய் படுக்க போயிட்டா நைட்டு வானத்தை பார்த்து படுத்தோம்னா அந்தரத்தில் ஓடுது சார், கனவு மாதிரி பிரச்சனை சார், அங்கேயும் வராங்க சார் தொல்லை பண்ணுறதுக்குன்னு நிறையா தூக்கத்தை தொலைச்ச நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் உண்டு, நித்திரையில் நிம்மதி உண்டு, நித்தமும் நிம்மதி உண்டு, எல்லா விஷயங்களிலும் மன அமைதி உண்டு, மாற்றமும் ஏற்றமும் கும்பத்துக்கு உண்டு, குழப்பம் இல்லாத வாழ்க்கை உண்டு. கவலைப்படாமல் என்ன பண்ணலாம், சிறப்பாக இருக்கலாம். உங்களுக்கான வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் துர்க்கை அம்மனை, ஏன்னா ராகு ராசியில் தான் இருக்கார், 7ல் கேது இருக்கார், அப்போ துர்க்கை அம்மனை பிடிச்சிக்கோங்க. ராகு கால வேலை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் துர்க்கை அம்மனை பார்த்து துர்க்கை அம்மனுக்கு மனசார ஒரு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு, அம்மா தாயே நீ தான் உறுதுணை அப்படின்னு போய் நின்றுட்டு வாங்க.
எல்லா விதமான தீய வினைகளை தீர்த்து அம்மன் வந்து உங்களுக்கு நல்ல வினைகளை கொடுப்பாங்க, நல்ல விஷயங்கள் நடத்துவாங்க. குருவோடைய அருளும் கிடைக்கும், உங்களுடைய பெற்ற தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.